ராதே கிருஷ்ணா. இதுதான் மதுரமங்கலம். அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணி. எத்தனை தாமரை மலர்கள் பாருங்க. கருட புஷ்கரணி அப்படின்னு தான் திருநாமம். உள்ள அழகாக நிறைய பாகவதர்கள் ரிஷிகள்லாம் மீன் வேஷத்தில் இங்கே விளையாடின்னு இருக்கா. சௌக்கியமாக பரம பாக்கியம் பண்ணியிருக்கா வாழலாம். அத்தனை ஆச்சரியமான கருட புஷ்கரணி. அவ்வளோ அழகாக நிறைய தாமரை பூக்காடுன்னு இல்லையா, அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்குது. இப்படி இங்கேருந்து பார்த்தோம்னாலே அழகா திருக்கோவில், நீராற்றல் மண்டபம். இது ஆச்சரியமாக தீர்த்தவாரி மண்டபம் கோவிலுக்கு. ஆச்சரியமான கருட புஷ்கரணி. ஜோரா ஜம்முனு ஏகாந்தமாக கோவில். அது அங்கே கோவில் வாசலில் மதிலில் இருக்கக்கூடிய கருட நேர புஷ்கரணியை நோக்கிட்டு தான் உட்காந்துருக்கார். அத்தியாச்சரியமான கருட புஷ்கரணி. கருட பகவான் அவருடைய திருநாமத்தில் கருட புஷ்கரணி. எம்பார் கோவிந்தருடைய புஷ்கரணி. எம்பார் கோவிந்தர்லாம் சின்ன வயசில் குளித்த ஒரு குளம். ராமானுஜரும் தீர்த்தமாடின ஒரு குளம் இது. கோட்டி ஜன்ம சுகிருத்தம். நிச்சயமாகவே இந்த குளம் பார்க்குறதுக்கு கட்டாயம் சீக்கிரம் வாங்கோ. பகவான் உங்களை அழிச்சுண்டு வருவான். இந்த இடத்துலாம் ஆனந்தமாக விஸ்ராந்தியாக சேவிக்கணும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.